விஜய் சாரை பார்க்கணும்னு ஆசை. அதனால நாங்கள் காலையிலே வந்துட்டோம் அருப்புக்கோட்டையிலேருந்து. ஆமாம், என் பாப்பா விஜய் சாரோட ரொம்ப ஃபேனு. விஜய் சாரை பார்க்கறதுக்காக அவளும் வந்திருக்கா. ஸ்கூலுக்கே போகலை, நான் சாரை பார்ப்பேன்னு வந்திருக்கா. பார்த்துட்டோம் சார், ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டேன் பார்க்கறதுக்காண்டி பள்ளிக்கூடமாக வந்தேங்க சார். சொல்லுடி, வெக்க வந்துருச்சு. அடுத்த முதல்வர் எங்க விஜய் மட்டும்தான். அவர் மிஞ்ச யாருமே வரமாட்டாங்க, அது கன்ஃபார்ம். யாருமே கள்ள ஓட்டு போட விடாதீங்க, விஜய் ஜெயிக்க வைக்கிறீங்க. எப்படியாவது தளபதி தான் ஜெயிக்கணும். நாங்கள் மதுரை தான். இதை நடிகை விஜய் பார்க்க வந்தோம், வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை, பார்த்துட்டோம். தளபதி விஜய் எப்பயுமே விஜய் தான் வருவார். இது போன்று பிரம்மாண்டமான மாநாடு இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை. 2026 கண்டிப்பாக தளபதி அவர்கள் முதல்வர் ஆகிறாரு. எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவார். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழகம் வாழ்க. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மனசு மிக குளிர்ச்சியா இருந்தது. ஊட்டி மாதிரி ஆயிருச்சு, ஆயிருச்சு. காலையிலேருந்து அவரை பார்க்கறதுக்காக அதிகாலையிலேருந்து 6 மணிலேருந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த வெயிலும் பொருட்படுத்தாம அவரை பார்த்த உடனே எங்க மனசுக்கு எல்லையில்லா ஒரு குளிர்ச்சியா இருந்துச்சு. ஊட்டின்னு சொல்லுவாங்களா, ஊட்டியோட பெரும் பிரமாண்டமா இருந்துச்சு. நான் கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்கள் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கே விக்னேஷ் அவர்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த 1500 பேருமே சிரமம் மிக்க வரவில்லை. எல்லாருமே சிறப்போடு வந்திருக்கிறோம். இந்த சிறப்போடு இந்த 1500 பேர் இந்த மாநாடை கண்டு கழித்து எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் 2026 உண்டானதை நாங்கள் நடத்துவோம். விஜய் அண்ணனை பார்த்தால ரொம்ப சந்தோஷம். அவரை பார்த்ததே எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு அது ஆச்சரியம், அதிசயம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் 2026 அண்ணன் தான். தளபதியை தவிர வேறு யாராலும் வரவே முடியாது, வரவும் மாட்டாங்க. இது அண்ணன் இல்லை, கடவுள் மேலே உண்மை அது.